ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 800 வேகன்ஸோட வந்திருக்கு. ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருமே எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 27 மேக்குள்ள நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் நேவில இருந்து பாருங்க உங்களுக்கு அக்னிவீர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள், ஸோ அன்மேரிடு மேல் அன்மேரிட் ஃபீமேல் மட்டும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து பார்த்தா 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ரெண்டையுமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா 500 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, நீங்க மினிமம் வந்து மெட்ரிகுலேஷன் தான், நீங்க 10th பாஸ் பண்ணிருந்தா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எலிஜிபிள். 50% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் 10th அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பான் பிட்வீன் நீங்க கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நவம்பர் 2003 ல இருந்து 30 ஏப்ரல் 2007 குள்ள நீங்க பிறந்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு salary வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து 30,000 இருக்கும், செகண்ட் இயர் வந்து 33,000, தேர்ட் இயர் வந்து பாருங்க 36,500, ஃபோர்த் இயர் வந்து 40,000 வந்து வரும். சோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சோ நீங்க வந்து பார்த்தா அந்த 4 வருஷம் உங்களுக்கு வர்க்க வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி வெளிய வரும்போது வந்து பார்த்தா சோ மொத்தமா உங்களுக்கு வந்து பார்த்தா 10 லட்சம் ரூபாய் உங்க கைக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சேவநிதி பேக்கேஜா வந்து பார்த்தா 10 லட்சம் ரூபாய் உங்க கைக்கு வந்து கொடுப்பாங்க. சோ அதை வச்சு நீங்க பிசினஸ் கூட வந்து பண்ணிக்கலாம். சோ அது இல்லாம உங்களுக்கு வந்து பாருங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பாருங்க 48 லட்சத்துக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் டெத் காம்பன்சேஷன் ஒரு 44 லட்சம். சோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு லீவ் இருக்கு 30 டேஸ். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்த வரைக்கும் சோ 2 ஸ்டேஜா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தா இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாருங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். சோ அது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். 50 क्वेश्चंस வந்து வரும். 50 மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஈச் क्वेश्चंस 1 மார்க். சோ சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இதுல ஜெனரல் அவேர்னஸ் இந்த மாதிரி இதுல தான் உங்களுக்கான क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க. சோ 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் உங்களுக்கான சிலபஸ்மே வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 30 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். சோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு பெனல்டி ஆஃப் மார்க்மே இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தா சோ ராங் ஆன்சருக்கு வந்து 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். சோ இதுல எக்ஸாம் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 550 ரூபாய் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன்லயே நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க பத்திலா. சோ அந்த ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இல்லாம பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து இருக்கும். அது வந்து பாருங்க மேலா இருந்தா சோ நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் புஷ் அப் சிட் அப்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு இதுல மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஹைட் வந்து மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே வந்து 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து டாட்டோஸ்லாம் வந்து பார்த்தா பர்மனண்டா நீங்க பாடியில போட்டுக்கலாம். ஆனா வந்து சோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கையிலலாம் வந்து பார்த்தா தெரியக்கூடாது. நீங்க வந்து பார்த்தா சோ ஷர்ட் போடும்போது வந்து பார்த்தா சோ கீழ கையிலலாம் வந்து பார்த்தா அது மறைக்கிற மாதிரி தான் இருக்கணும். டாட்டோஸ் வந்து வெளியே தெரியற மாதிரி இருக்கக்கூடாது. சோ அதையுமே இங்க வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தா இத வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இருக்க போகுது. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஹவு டு அப்ளைல வந்து பாருங்க இங்க டேட் கொடுத்திருக்காங்க பாருங்க. 13th மே தான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும். அன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து 27 மே தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் லிங்க்மே இங்க கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து 13th மேல இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ லாஸ்ட் டேட் வந்து 27 மே தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகே, இது வந்து பார்த்தா செகண்ட் நோட்டிஃபிகேஷன். சோ இதுல வந்து ஒரு 300 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. சோ சேம் அதே தான் நான் சொன்னது எல்லாமே இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து சேமா தான் இருக்கும். சோ குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து பாருங்க 12th வந்து நீங்க மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள். 50% வந்து நீங்க எடுத்துக்கணும் 12th ல. அப்படி இல்லனா நீங்க டிப்ளமோ கூட முடிச்சிருக்கலாம். டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமென்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சோ அப்படி இல்லனா 2 இயர்ஸ் வெகேஷனல் கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஏஜ் வந்து பாருங்க சேம் அதே தான் பான் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பார்த்தா கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு salary வந்து பாருங்க உங்களுக்கு நீங்க முடிச்சு 4 வருஷம் வெளிய வரும்போது 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவநிதி பேக்கேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சோ அது இல்லாம நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாருங்க சேம் அதே மாதிரி தான் 157 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டுமே வந்து இருக்கணும். சோ விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் டாட்டோஸ் எல்லாமே வந்து சேமா தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் உங்களுக்கான சிலபஸ் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கறதை வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கான क्वेश्चंस வந்து இருக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஈச் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு. சோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 550 ரூபாய் நீங்க வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதே மாதிரி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க. சோ ரன் பண்றதுல இருந்து புஷ் அப்ஸ் சிட் அப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. இத வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சோ 13th மேல இருந்து இதுக்குமே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 27 மே தான் வந்து பாருங்க லாஸ்ட் டேட்டா கொடுத்திருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ்மே வந்து நான் கீழ கொடுக்குறேன். சோ எதுக்கு வில்லிங்கா இருந்தாலும் நீங்க 13th மேல இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. Thank you friends.